பாவியை தேவன் ஆசீர்வதிக்க முடியுமா? இது ஒரு முரண்பாடான ஒரு கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டின். வேதத்திலே இருந்து நாம் ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலே தாவீது என்ற ஒரு மனிதன் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த தாவீது அவன் என்ன பண்ணுகிறான்? உரியா என்கிற ஒரு போர் சேவகனை கொன்று அவனுடைய மனைவியை திருமணம் செய்து கொள்கிறான். இன்னொரு இடத்தில் நாபால் என்கிற ஒருவனை அவன் ஏமாற்றி அவனுடைய மனைவியை இவன் திருமணம் செய்து கொள்கிறான். இரண்டு தப்புகள் பாருங்களேன். இது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது, தேவன் அரியணையிலே அமர வைக்க விரும்பாத அப்சலோமை ராஜாவாக்கும்படி இந்த தாவீது என்ன பண்ணுகிறான்? அவனுக்காக பரிதவிக்கிறான். இந்த தாவீது தன்னுடைய மகன் என்பதற்காக இந்த தாவீது தன் சொந்த ஜனத்தை இஸ்ரவேலை எதிர்க்கும்படியாக எதிரி நாட்டு பெலிஸ்திய படையோடு அவன் ஆகீஸ் ராஜாவினிடத்திலே போய் சேர்ந்து அந்த பெலிஸ்திய படையோடு சேர்ந்து அவன் போரிட்டு வருகிறான். இப்படிப்பட்ட தவறுகளை தப்பிதங்களை செய்த இந்த தாவீது மிகவும் தன்னுடைய வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல்லாக மேலே வந்தான். ஆண்டவரும் என்ன சொல்றாருன்னா, இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அப்படி என்றால் தேவனிடத்தில் ஒரு பட்சபாதம் இருக்கிறதா? ஆண்டவர் அநீதி உள்ளவரா? அல்லது ஆண்டவர் இந்த தாவீது செய்ததை கண்டுகொள்ளவில்லையா? தேவன் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்ப்பதில்லை, அவர் உள்ளத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த தாவீது உயர்ந்ததனுடைய ரகசியம் என்ன? இதை தியானிக்கும் பொழுது தேவன் வெளிப்படுத்தின ரெண்டு விஷயத்தை உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். ஒன்று, தாவீதின் மீது தேவன் வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. தேவன் ஒரு மனிதனை உயர்த்தும்படி தேவன் அந்த மனிதன் மீது மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறார், மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். என்ன நம்பிக்கை என்று சொன்னால், இந்த மனிதன், இந்த மகன், இவன் திரும்பி வருவான், இவனை நான் ஆசீர்வதிப்பேன், இவன் திரும்பி வருவான், இவனை நான் உயர்த்துவேன், he will come back, I will bless him. இப்படிப்பட்ட ஒரு அதீத நம்பிக்கையை, அதீதமான ஒரு நம்பிக்கையை தேவன் என்ன பண்ணினார்? தாவீதின் மீது வைத்திருந்தார். அதே போல தான் தாவீது ஒவ்வொரு முறையும் பாருங்க, ஒவ்வொரு தேவ மனிதர்களாலே அவன் உணர்த்தப்பட்ட பிற்பாடும், பரிசுத்த ஆவியானவராலே உணர்த்தப்பட்ட பிற்பாடும் தன் தவறுகளை மீண்டுமாக தேவ சமூகத்திலே அவன் திறந்த மனதோடு எந்த ஒரு சாக்குப்போக்குகளும் சொல்லாதபடி தேவ சமூகத்திலே வந்து விழுந்தான். அதாவது என்ன, தேவன் என்ன விரும்புகிறார்? தேவன் அவனுடைய கம்பேக்கை விரும்புகிறார், அவன் திரும்பி வருவதை விரும்புகிறார். தேவன் இன்றைக்கு அதான் பாருங்க, நீங்கள் திரும்பி வருவதை அவர் விரும்புகிறார், எந்த நிலையில் இருந்தாலும் சரி. அதே போல இரண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் இந்த தாவீதை அளவு கடந்து நேசித்தபடினாலே இந்த தாவீதை தேவன் ஆசீர்வதித்தார். அப்போ ஒரு பாவியை நேசிக்க முடியுமா என்ற கேள்வி நமக்குள்ள வரலாம். தேவன் தாவீதை நேசித்தாரே. தேவன் இந்த தாவீது அவ்வளவு தவறுகள் செய்த பிற்பாடும் கூட தாவீதை நம்பி அவனை நேசித்து அவனை உயர்த்தினார் என்று சொன்னால், நீங்களும் நானும் எப்படி ஏன் என்று கேள்வி கேட்க முடியும்? அதனால தான் பைபிளில் ஆண்டவர் சொல்லுகிறார், ரோமர் 9வது அதிகாரம் 15வது வசனத்திலே, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய தெரிந்தெடுப்பு மிகவும் வித்தியாசமானது. யோவான் 15:16 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்றைக்கும் இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்தில் பலவீனத்தில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் நீங்கள் சிகரெட் குடிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மதுபானம் குடிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சில பெரிய பாவத்தை செய்து கொண்டு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி குற்ற உணர்விலே தவித்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது போர்னோகிராஃபிக்கு அடிமைப்பட்டு அதற்கு அடிக்ஷன் ஆகி அதற்கு அடிமைத்தனத்திலே போய் நீங்கள் இப்படி சிக்கி கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உண்மையில நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், உண்மையில அதிகமான ட்ரஸ்ட் நான் வச்சிருக்கேன். உங்கள் அப்பா அம்மா உன்னை நம்பலை, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உன்னை நம்பலை, நீ விரும்பினவர்கள் உங்களை நம்பல, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நம்புகிறேன், கம் பேக், ஐ வாண்ட் டு பிளஸ் யூ, திரும்ப வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தாவீது திரும்ப வந்தார், ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார், மிகப்பெரிய செல்வங்களினால் நிரப்பினார், மிகப்பெரிய நன்மைகளினால் நிரப்பினார். உலகம் சொன்னது தாவீதை, இவன் இன்னொருவனுடைய மனைவியை, அந்த கணவனை கொலை செய்து மனைவி எடுத்துக்கொண்டான் என்று உலகம் சொன்னது. இன்னொரு முறை சொன்னது தாவீதை, அவன் வேறு ஒருவனை ஏமாற்றி மனைவியை திருமணம் செய்து கொண்டான் என்று தாவீதை பற்றி சொன்னது. இவன் சொந்த ஜனத்தை எதிர்க்கும்படி எதிரியினிடத்திலே சேர்ந்தான் என்று சொல்லி கூட அவனை தாவீதை கிண்டல் அடித்திருக்கலாம். ஆனால் தேவன் மனிதர்களுடைய வார்த்தைகளை அவர் பார்க்கவில்லை, மனிதர்களுடைய சத்தத்தை கேட்கவில்லை.
தேவன் தாவீதின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார். தாவீது திரும்ப வருவான், தாவீது தன் உள்ளத்தை என்னிடத்திற்கு திருப்புவான், அவனை நான் உயர்த்துவேன், அவனை நான் ஆசீர்வதிப்பேன். ஆகவே உலகம் பாவி என்று சொல்லுகிற உங்களை தேவன் பார்க்கிற விதமே தனி. God wants to bless you and God wants your comeback. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க திரும்பி வருவதை அவர் விரும்புகிறார். ஒருவேளை உலகத்தில் நீங்கள் தவறாக பார்க்கப்படலாம், உலகத்தில் நீங்கள் பாவியாக எண்ணப்படலாம், புறக்கணிக்கப்பட்டவர்களாக சொல்லப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார். God is trusting you. லூக்கா எழுதின சுவிசேஷ நூல்ல பார்க்கிறோம், 2 குமாரர்கள் ஒருவனுக்கு இருந்தாங்க. அந்த இளைய குமாரன் அவன் தன்னுடைய அப்பாவை விட்டு தூர போயிட்டான். ஆனா அந்த அப்பா என்ன பண்றான்னு சொன்னா, அவன் எப்ப திரும்பி வருவான் என்று பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் திரும்பி வரும்பொழுது உலகம் அவனை பாவி என்று தான் சொன்னது. ஆனா அந்த அப்பா மட்டும்தான் மகனாக பார்த்தார். உலகம் ஒரு மனிதன் பாவம் செய்தான் அவனை பாவியாக தான் பார்க்கும். ஆனால் தேவன் மாத்திரம்தான் அவன் பாவம் செய்த பிற்பாடும் அவனை மகனாக பார்க்கிறார். அப்படி என்றால் என்ன? அவனை கழுவி சுத்திகரித்து அவனுடைய சிந்தையை மாற்றி அவனை ஆசீர்வதிக்கும்படி அவனை மகனாக பார்க்கிறார். ஆகவே இந்த செய்தி கேட்கிற நீங்கள், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த தவறுகள் செய்து விட்டேன், நான் உயர்த்தப்பட முடியுமா என்று நினைக்கலாம். தாவீதை கர்த்தர் அளவு கடந்து நேசித்தார். தாவீது தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை திருப்பினார். தேவன் அவனை பக்குவப்படுத்தினார், அவனை படிப்படியாக சரி செய்தார், உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உலகம் என்ன சொன்னாலும் சரி, உலகம் எது வேணாலும் சொல்லலாம், பட் God wants to bless you. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆகவே இதுவே உங்களுடைய நேரம். Come back. God wants to bless you. You are blessed. You are chosen. You are honored. You are favored. You are chosen by God. You are a child of God. ஆகவே திரும்பி வாங்க, அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God bless you. இன்னொரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். நீங்கள் தேவனுக்கு தூரம் கிடையாது, நீங்கள் அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆமென். God bless you. God bless you.